Good day to you all. நாம் ஒரு மொழியை கேட்க வேண்டுமாயின் நம்மிடம் இருக்க வேண்டிய அத்தியாவசியமான பண்பு இடைவிடாத பயிற்சி, a constant practice. அந்த வகையில் நாம் தினமும் 10 வாக்கியங்கள் தமிழிலும் அவற்றை எவ்வாறு ஆங்கிலத்தில் பேசிடலாம் என்பது பற்றியும் பார்க்க போன்றோம். நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? தினமும் 10:30 மணிக்கு காலையில் வெளிவருகின்ற இந்த வீடியோவை பார்வையிட்டு இங்கு பயன்படுத்தப்படுகின்ற வாக்கிய அமைப்புகளில் தினமும் பேசக்கூடிய வாக்கியங்களை முடிந்தவரை உருவாக்கி பாருங்கள், எழுதி பழகுங்கள், பேசி பழகுங்கள், மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. One day you can be fluent in speaking English. If you have any doubts, please do comment. I will help you. Now, let's move on to the video. நம்ம யாருமே அதை பார்க்கல. இதை நாங்க இன்னொரு வடிவத்தில் புரிந்து கொள்ளலாம். அதை பார்த்தவர்கள் நாம யாரும் இல்லை அல்லது எங்களில் யாரும் இல்லை என்றவாறு. யாரும் இல்லை என்பதை ஆங்கிலத்தில் நன் என்றவாறு குறிப்பிடுவோம். நாங்கள் யாருமே இல்லை, நம்ம யாருமே இல்லை, none of us. அப்போ அவர்கள் யாரும் இல்லை, none of them. நீங்க யாருமே இல்ல, none of you என்றவாறு பயன்படுத்தி கொள்ளலாம். நம்ம யாருமே அதை பார்க்கல. இங்கு யாருமே இல்லை என்னும் போது அதனுள் எதிர்மறை வடிவம் பொதிந்திருப்பதால் வினை சொல்லை எதிர்மறை வடிவத்தில் பயன்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ வாக்கியம் பார்ப்பதற்கு பாசிட்டிவ் சென்டென்ஸ் ஆக இருக்கும், ஆனால் எதிர்மறை அர்த்தத்தை கொண்டிருக்கும். வாக்கியத்தை சொல்லி பார்ப்போமா? None of us saw that. None of us saw that. எங்கூட சேர்ந்து சொல்லி பாருங்க. None of us saw that. நம்ம யாருமே தூங்கல, நாங்க யாருமே தூங்கல. None of us slept. None of us slept. அப்போ நாம யாருமே நேற்றிரவு தூங்கல. Please comment your answer. Amazing, you got it. நம்ம யாருமே மதிய உணவு சாப்பிடல. நாங்க யாருமே என்ன சாப்பிடல? மதிய உணவு சாப்பிடல. None of us had our lunch. None of us had our lunch. எல்லாரும் வாய்விட்டு சத்தமா சொல்லி பாருங்க. Amazing. None of us had our lunch. நம்ம யாருமே அதை பற்றி கவலைப்படல. யாருமே கவலைப்படல. None of us worried about it. None of us worried about that. எங்கூட சேர்ந்து சொல்லி பாருங்க. None of us worried about that. None of us worried about that. நம்ம யாருமே கோவிலுக்கு போகல. Please comment your answer. Wow, great, you did it. இன்னும் ஒரு வினா. நம்ம யாருமே அவளை புரிந்து கொள்ளல. Comment it now. Superb, you got it. நீ எதை எதிர்பார்க்கல? இங்கு எதை, என்ன, எது இவற்றையெல்லாம் ஆங்கிலத்தில் நாம் what என்னும் WH question வேர்டை பயன்படுத்தி வெளிப்படுத்திட முடியும். கடந்த காலத்தை குறிக்கின்ற எதிர்மறை வினாவாக காணப்படுவதால் இங்கு உதவி வினை சொல்லாக did not, அதாவது didn't என்பதை பயன்படுத்துவோம். வினா வாக்கிய அமைப்பை பார்ப்போமா? What didn't plus subject plus main verb என்றவாறு அமையும். உதாரணங்களை பார்ப்போம். நீ எதை எதிர்பார்க்கல? What didn't you expect? What didn't you expect? எங்கூட சேர்ந்து கேட்டு பாருங்க. What didn't you expect? அந்த திரைப்படத்தில் உங்களுக்கு எது பிடிக்கல? அந்த திரைப்படத்தை பற்றி என்ன பிடிக்கல, எது பிடிக்கல, எதை பிடிக்கல? மொத்தமா நாங்க திரைப்படத்தையே பிடிக்கலன்னு சொல்லலாது தானே? அப்ப அதுல எதுதான் உங்களுக்கு பிடிக்கலன்றதான் கேள்வி. What didn't you like about that movie? What didn't you like about that movie? எங்கூட சேர்ந்து கேட்டு பாருங்க. What didn't you like about that movie? அவர்கள் உன்னிடம் என்ன சொல்லவில்லை? அவர்கள் உன்னிடம் என்ன சொல்லவில்லை? What didn't they tell you? What didn't they tell you? Again, what didn't they tell you?
ஷீலா என்ன செய்யவில்லை? Please comment it now. Wow, bravo, you got it. உனக்கு எது கேட்கவில்லை? Comment it now. Splendid. You did it. நீ எதை முடிக்கவில்லை? Comment it now. Very good. You got it? அந்த புத்தகம் வாழ்க்கையை வெவ்வேறு வகையில் என்னை சிந்திக்க தூண்டியது. இவ்வாறாக ஊக்குவித்தல், தூண்டுதல், வற்புறுத்தல், நிர்பந்தித்தல். ஊக்குவித்தல், தூண்டுதல், வற்புறுத்தல், நிர்பந்தித்தல் இவற்றையெல்லாம் நாங்கள் ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டுமானால் prod, PROD, prod என்கின்ற வினைச்சொல்லை பயன்படுத்துவோம். prod, prods, prodded, prodded, prodding என்றவாறு இதனுடைய V1 form, S form, past form, past participle and ing form அமையும். இப்போ உதாரண வாக்கியத்தை பார்ப்போம். அந்த புத்தகம் வாழ்க்கையை வெவ்வேறு வகையில் என்னை சிந்திக்க தூண்டியது. எங்கே தூண்டியது? அந்த புத்தகம். அப்போ அதுதான் எழுவாய். that book என்ன செய்தது? தூண்டியது. prodded யாரை? என்னை. that book prodded me எதற்கு? சிந்திக்க. to think எப்படி? differently வெவ்வேறு வகையில். எதை பற்றி? வாழ்க்கையை பற்றி. about life. that book prodded me to think differently about life. that book prodded me to think differently about life. எல்லாரும் வாய்விட்டு சத்தமா சொல்லி பாருங்க. Great. That book prodded me to think differently about life. Manager ஊழியர்களை வேலை திட்டத்தை நேரத்திற்கு முடிக்க நிர்பந்தித்தார். இங்கு செயலை செய்பவர் யார்? மேனேஜர். என்ன செய்கிறார்? நிர்பந்திக்கிறார். யாரை? ஊழியர்களை. The manager prodded the employees. The manager prodded the employees. எதற்கு? முடிக்கிறதுக்கு, அதாவது நிறைவேற்றுவதற்கு. To complete எதை? வேலை திட்டத்தை. The project எப்போது? நேரத்திற்கு. On time. The manager prodded the employees to complete the project on time. எல்லாருமே கூட சேர்ந்து வாய் விட்டு சத்தமா சொல்லுங்க. Practice makes you perfect. The manager prodded the employees to complete the project on time. அடுத்த உதாரணம் பார்ப்போம். கூட்டத்தின் முன் பேச அவளுக்கு சிறிய தூண்டுதல் தேவைப்பட்டது. சில பேரை போய் பேச அப்படின்னு சொல்லி சாதாரண சொன்னீங்கன்னா பேச மாட்டாங்க. தூண்டி கொடுத்தா, ஊக்கப்படுத்தினா, வற்புறுத்தினா, இல்ல நிர்பந்தித்தா அவங்க அதை செய்வாங்க. அப்ப இங்கும் அவளுக்கு சின்ன ஒரு தூண்டுதல் ஒன்று தேவைப்பட்டுச்சு. She needed a little prodding. எதற்கு? பேசுவதற்கு. To speak எங்கே? கூட்டத்தின் முன். In front of the crowd. She needed a little prodding to speak in front of the crowd. எங்கூட சேர்ந்து வாய் விட்டு சொல்லி பாருங்க. She needed a little prodding to speak in front of the crowd. இப்போ உங்களுக்கான வினா, அவனுடைய அம்மா அவனை தேர்வுக்காக கடினமாக படிக்க ஊக்குவிக்கிறார். வழக்கமா ஊக்குவிச்சுட்டே வாரா. ஊக்குவிக்கிறார் ஒரு வழக்கமான செயல்பாடு. Please comment your answer. Splendid. You got it. இப்போது நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? None of us plus past form of verb என்னும் வடிவத்தையோ, what didn't plus subject plus main verb என்னும் வடிவத்தையோ, prod, prods,
ப்ரோடட், ப்ரோடிங் என்பவற்றையோ பயன்படுத்தி நடைமுறையில் வாழ்க்கையில் பேசிடக்கூடிய வாக்கியங்களை சிந்தித்து பாருங்கள், எழுதி பழகுங்கள், பேசி பழகுங்கள், மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. It will be helpful for other viewers, and if you have any doubts or mistakes, definitely I will help you. இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் என நம்புகிறேன். மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு முடிந்தவரை மற்றவர்களுடனும் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. இதே போல மேலும் பல வீடியோக்களை பார்வையிட இந்த சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி அருகில் உள்ள பெல் ஐக்கனை அழுத்தி கூடவே ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்கள். Thank you for watching.